வணக்கம். நான் உங்கள் பேசும் குலதெய்வம். இன்று நாம் வீட்டில் குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றும் போதும் இஷ்ட தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றும் போதும் எந்த 5 தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை கேட்பதற்கு முன்னால் உங்களுடன் பேசும் இந்த குலதெய்வ சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேளுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். தினமும் விளக்கு ஏற்றுபவர்கள் மறந்தும் கூட இந்த 5 தவறுகளை செய்யக்கூடாது. குல தெய்வம் நிரந்தரமாக வீட்டில் தங்கி அருள் புரிய வேண்டும் என்றுதான் நாம் தினமும் குல தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி குல தெய்வ வழிபாடை செய்கின்றோம். இப்படி நமது வீட்டில் குல தெய்வம் சந்தோஷமாக நமது வீட்டிலே நிரந்தரமாக தங்க வைக்க நாம் தீபம் ஏற்றும் போது பார்க்க வேண்டிய மிகவும் முக்கியமான 5 குறிப்புகள்தான். முதலாவதாக, உங்களது வீட்டில் குல தெய்வத்திற்கோ அல்லது இஷ்ட தெய்வத்திற்கோ விளக்கு ஏற்றும் போது அந்த தீபத்தின் தீபச் சுடர் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ மட்டுமே இருக்க வேண்டும். தீபச் சுடர் கிழக்கு நோக்கி இருந்தாலும் வடக்கு நோக்கி இருந்தாலும் அந்த இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் என்பது நிரந்தரமாக இருக்கும். மறந்தும் கூட நீங்கள் ஏற்றுகின்ற அந்த தீபச் சுடர் மேற்கு பக்கம் நோக்கியோ அல்லது தெற்கு பக்கம் நோக்கியோ இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 5 முகம் கொண்ட தீபம் ஏற்றும் போது இதற்கு கணக்கு கிடையாது. ஒற்றை திரி போட்டு நாம் தீபம் ஏற்றுகின்ற நேரத்தில் இந்த தீபத்தின் சுடர் வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ மட்டுமே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, விளக்கில் பயன்படுத்தும் திரி. நிறைய பேர் தினமும் நாம காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றுவோம். அந்த நேரத்துல அந்த திரியின் நுனி கருகி இருக்கும். திரியின் நுனி கருகி இருக்கின்ற போதே மேலும் மேலும் அதிலேயே தீபம் ஏற்றுவார்கள். அப்படி ஏற்றினீர்கள் என்றால் அந்த இடத்தில் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம்தான் நிறைந்திருக்கும். ஆக நீங்கள் தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்திற்காக ஏற்றுகின்ற அந்த திரியின் நுனியை முதலில் கை விரல்களால் அந்த கருப்பாக இருக்கின்ற பாகத்தை எடுத்துவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் புதியதாக திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். இப்படி செய்தீர்கள் என்றால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். மூன்றாவதாக, உங்களது வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றும் போதோ நெய் அல்லது சுத்தமான எண்ணெய் கொண்டுதான் தீபம் ஏற்ற வேண்டும். சில பேர் இல்லங்களில் பாதி நெய் சேர்ப்பார்கள், பாதி எண்ணெய் விடுவார்கள். இப்படி சேர்த்து நாம் தீபம் ஏற்றக்கூடாது. நெய் என்றால் நெய் மட்டுமே விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். எண்ணெய் என்றால் எண்ணெய் மட்டுமே விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். ஏனென்றால் நெய்யுக்கென்று சில பலன்கள் உண்டு, எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றும் போது அதற்கென்று சில பலன்கள் உண்டு. இரண்டையும் நாம் ஒரே நேரத்தில் கலந்து தீபம் ஏற்றுவதனால் எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. அதனால் நெய் என்றால் நெய் மட்டும் அல்லது எண்ணெய் என்றால் எண்ணெய் மட்டுமே பயன்படுத்தி தீபம் ஏற்ற வேண்டும். நான்காவதாக, தீபம் ஏற்றுகின்ற போது அந்த தீபம் உடைந்திருக்க கூடாது அல்லது விரிசல் பட்டிருக்க கூடாது. சில நேரங்களில் நாம் ஏற்றுகின்ற அந்த விளக்கு என்பது பழையதாக இருக்கலாம். அப்படி இருக்கின்ற போது அந்த விளக்கில் ஏதாவது ஒரு இடத்தில் கொஞ்சமாக தான் விரிசல் விட்டிருக்கும். நாம நினைப்போம் இவ்வளவுதான நுனியில இருக்கு என்று. ஆனால் இந்த மாதிரியான விளக்கை வைத்து நாம் தீபம் ஏற்றக்கூடாது. நீங்கள் ஏற்றுகின்ற அந்த விளக்கில் விரிசலோ அல்லது உடைசலோ இருந்தால் உடனடியாக அப்புறப்படுத்திவிட்டு அதற்கு பதிலாக நீங்கள் புதியதாக விளக்கு வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். புதிதாக விளக்கு வாங்கி வந்து அதை மஞ்சள் நீரினால் சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு புதியதாக திரி போட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டுதான் தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி செய்தீர்கள் என்றால் அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். கடைசியாக 5ஆவதான குறிப்பு, நாம் தீபம் ஏற்றும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியவை. நிறைய இல்லங்களில் நான் பார்த்திருக்கிறேன், பூஜை ரூமில் விளக்கேற்றினாலும் சரி அல்லது நமது வீட்டு நிலை வாசலில் தீபம் ஏற்றினாலும் அந்த விளக்கை நாம் நேரடியாக தரையில் வைக்க கூடாது. இப்படி வைத்தீர்கள் என்றால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் என்பது நிரந்தரமாக சென்றுவிடும். தரித்திரம் என்பது அந்த வீட்டை தொற்றிக்கொள்ளும். ஆக உங்களது வீட்டில் நீங்கள்
எந்த இடத்தில் விளக்கு ஏற்றினாலும் அந்த விளக்கை வைப்பதற்காக ஒரு சின்ன தட்டோ அல்லது சின்னதாக பலகையோ, இவை இரண்டும் இல்லாத பட்சத்தில் சின்னதாக ஒரு துணியை கட் செய்து அதன் மேல் நீங்கள் ஏற்றுகின்ற அந்த விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி செய்தீர்கள் என்றால் உங்களது வீட்டில் நிரந்தரமாக லக்ஷ்மி தங்கிவிடுவாள். என்னைக்குமே உங்களது வீட்டில் கஷ்டம் என்பது இல்லாமல் இருக்கும். இந்த 5ஐ பார்த்தும் மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பு எது என்றால், உங்களது வீட்டில் நீங்கள் குலதெய்வத்திற்காகவோ அல்லது இஷ்ட தெய்வத்திற்காகவோ அல்லது நிலைவாசலில் விளக்கேற்றினாலோ அந்த விளக்கை நீங்கள் வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. அதே மாதிரியே கையை ஆட்டி நாம அணைக்கக்கூடாது. பூ வைத்துதான் அணைக்க வேண்டும். இப்படிதான் முறையாக நமது வீடுகளில் குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் தீபம் ஏற்றி வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். மேலே சொன்ன இந்த 5 தவறுகளில் ஏதாவது ஒரு தவறு நீங்கள் செய்திருந்தாலும் கண்டிப்பாக உங்களது தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மீண்டும் அந்த தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். குல தெய்வம் நமது வீட்டில் நிரந்தரமாக தங்க நாம் எளிமையான முறையில் குலதெய்வ கலசம் வைக்கும் முறையை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பேசும் குலதெய்வம்.